ஹாய் ஓஸ் வெல்கம் பேக் டு அவர் டாப்யூ சேனல். நம்ம டாப்யூ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையவே நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாப்யூ சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழரசன் பச்சைமுத்து அவர் இயக்கத்தில் வெளியான லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தை பற்றி பார்ப்போம். ஸோ லப்பர் பந்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறது. கிரிக்கெட் தான். ஸோ வீக்லி ஒன் டே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நாள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் சண்டே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா எப்படா நம்ம ஃப்ரெண்டோட போய் கிரிக்கெட் விளாடுவோம் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. கிரிக்கெட் வந்து எல்லாருமே ஒரு கேம்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அது கேம் கிடையாது, ஒரு எமோஷ்னல். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உள்ள கனெக்டிவிட்டி. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்டர் பண்ணக்கூடிய என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டை வச்சு தான் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த லப்பர் பந்தில் யார் நடிச்சுக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிஷ் கல்கான், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, தேவதர்ஷினி. ஸோ இந்த மாதிரியான நிறையா கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சின்ன வயசுலேருந்தே அட்டகத்தி தினேஷ் அவர்கள் வந்து ஒரு பிளேயராக அவரோட ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு பிளேயராக என்ன பண்ணுவார் அப்படின்னா இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார், ஒரு இன்ஸ்பிரேஷனாக யார் இருப்பார் அப்படின்னா, நம்ம ஹரிஷ் கல்யாண் சின்ன வயசுலேயே இவரோட விளையாட்டை பார்த்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். பட் அந்த அவருடைய விளையாட்டில் ஒரு சின்ன ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க. 11 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னா, ஸோ இவர் என்ன பண்ணார்னா அவரோட ஏரியா, அதாவது ஹரிஷ் கல்யாண் அவரோட ஏரியாவில் ஒரு கெத்தான ஒரு கிரிக்கெட் பிளேயராக என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மாறிடுவார். ஸோ அப்படி ஒரு ஆளாக இருப்பார், கெத்தான ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருப்பார். ஸோ இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, இவருடைய டாட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். யாரோட டாட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டகத்தி தினேஷோட டாட்டிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் என்ன மாதிரியான எப்படி விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு டாட்டிக்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. 2 ஊருக்கான ஒரு மேட்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரும். அந்த மேட்ச்சில் என்ன பண்ணுவார், ஹரிஷ் கல்யாண் அவருடைய டாட்டிக்ஸை வச்சு, அதாவது அவர் எந்த இடத்துல போட்டால் அடிக்க மாட்டார் அப்படிங்கிற டாட்டிக்ஸை வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த விக்கெட்டை, அவருடைய அட்டகத்தி தினேஷோட விக்கெட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுத்துருவார். ஸோ இதனால இவங்களுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய ஈகோவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரும். ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டகத்தி தினேஷோட பொண்ணு தான். அதாவது அட்டகத்தி தினேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு மோதல் இருக்குல்ல. ஸோ அந்த ஈகோவில் இவங்க காதலை சம்மதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்லாம் என்ன பண்ணிப்பாங்க கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் என்ன ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நடிப்பை என்ன பண்ணிப்பாங்க நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க ஒரு இடத்துல கூட, ஏன்னா நிறையா ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண அப்படின்னா யாருமே ஒரு பிசிறடிக்காத ஒரு என்ன சொல்கிறது, எந்த இடத்துலையுமே ஒரு சலிப்பு தட்டாத ஒரு கேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க. ஸோ இதில் அதாவது மெட்ராஸ் படத்தில் ஒரு ஜானி மாதிரி இந்த படத்துலையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வருவாங்க. அவர் அப்பப்போ வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் நல்லா ஒரு காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த காமெடி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே காமெடியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த படத்தில் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. அந்த சாங்ஸும் கேட்குறது தான் சரி, அதோட அந்த ஒவ்வொருத்தவங்க அந்த மேட்சுக்கான அந்த பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா விஜயகாந்த் சாங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா ஒரு சில சீன்ஸ்லாம் நமக்கு ரசிக்கபடி இருந்துச்சு. அந்த விஜயகாந்த் சாங்ஸோடய அந்த சீன்ஸ்லாம் போகும்போது நமக்கு கேஸ்ட் படமாயிருமோன்னு தான் நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா அப்படின்னா கதையோடு சேர்ந்த நிறையா கதைகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ஒரு பக்கத்து கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு பக்கத்து ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஸோ இன்னொரு படம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸோ அடுத்து லவ்வர் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் வச்சா தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. பேச்சு வழக்கில் அந்த கேஸ்டோட டாமினேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஒரு 2 ஊருக்கு ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லுங்கி கட்டிட்டு விளாண்டா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் அந்த காஸ்டியூம்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் ஆகாம தான் இருந்துச்சு. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு அந்த டைலாக்ஸ் கொஞ்சம் அப்பப்போ வந்து லைட்டாக திணிக்கிற மாதிரியும் என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்துச்சு. பட் டைலாக் நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டைலாக்ஸ் நம்மக்கிட்ட வந்து இதை வேணுக்குமே வச்ச மாதிரியும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அந்த பொண்ணோட அப்பா யார் அப்படின்னா நமக்கு எதிரியாகவே இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் பழைய ஐடியா மாதிரி எனக்கு பண்ண இருந்துச்சு. ஸோ இதுதான் நெகட்டிவாக இருந்துச்சு. மித்தபடி நெகட்டிவாக இருக்கல. ஒரு பக்கத்து ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கத்தில் லவ்வருடைய ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ண போனோம். ஸோ அப்படி ஒரு விறுவிறுப்பான ஒரு இதை வச்சனால நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு போரே அடிக்கல. ஸோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மிக்சட் பேக்கேஜாக என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். ஸோ நம்பி பார்க்கலாம். நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் அனீஸ்.